மன்னார் மக்கள் கடந்த 53-54 நாட்களாக மன்னார் தீவு பகுதியில் நிறுவப்படுகின்ற காற்றாவடி சம்பந்தமாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதற்கான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த மக்களில் போராட்டங்களை அத்துமீறி மேலதிகமாக 14 காற்றலைகளை உள்ளுக்கு அனுமதிப்பதற்கான மூலப்பொருட்களை திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வந்த இடத்துல மன்னார் பிரஜை குழுவும் மன்னார் மக்களும் இணைந்து அதன் போராட்டத்தில் ஈடுபட்டதில் அவர்கள் அராஜகமாக அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மன்னார் மாவட்டம் என்பது மன்னார் பாலத்திலிருந்து தலைமன்னார் வரை 32 கிலோமீட்டர் நீளமும் அன்னளவாக 3.5 கிலோமீட்டர் அகலத்தில் குறிப்பாக அந்த தீவுக்குள்ளே 70,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் அதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இடையில் மன்னார் பேசால தொடக்கம் நடுக்குடா வரையான பகுதியில் 36 காற்றாலை மின் நிலையங்கள் இதுவரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காற்றலை மின் நிலையங்களுக்காக மன்னார் பேசால பகுதியில் பல ஏக்கர் குறிப்பாக 10-15 ஏக்கருக்கு மேற்பட்ட பனை மரங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு பனை இன வளர்ச்சிகளும் எல்லாம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதாலே ஒரு பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். அதுக்கு அப்பால் மன்னார் தீவில் நடுக்குடாவிலிருந்து பேசாளர் அமைக்கப்பட்ட 36 காற்றாவடிகளிலையும் தொடர் லைனாக அவர்கள் தங்களுடைய மின் இணைப்பு வயர்களை செய்வதற்காக கொங்குட்டு இடப்பட்டு அதுக்குள்ளே 3 அடியில் நிலம் அத்திவாரம் மாதிரி கட்டப்பட்டதால் மன்னார் தீவுக்குள்ளே இருக்கிற மக்களில் குடிமனைக்குள்ள மலைகளால் பெய்யப்படும் நீர் வளைந்தோடுற கடலுக்கு போகிற 21 வாய்க்கால்கள் அடைபட்டிருக்கின்றன. இது எதிர்காலத்தில் அந்த தீவு ஏற்கனவே பள்ளமான பிரதேசம், முழுமையான தனிநிற்கிற பிரதேசம், அதுக்குள்ளே இந்த தனிநின்று மக்கள் அதுக்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு எதிர்காலத்தில் மன்னார் தீவை விட்டு மக்கள் முற்றாக அகற்றப்படும் தேவை ஏற்படும். அது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் அந்த காற்றில் மின்னால் மக்களில் கரவலைப்பாடுகள் அதுக்கப்பால் பட்டி வேலை தொழில்கள் எல்லாம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மீன்பிடி மக்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருக்க மக்களால் அதுக்கு அப்பால் ஒரு காற்றாவடி அமைப்பதற்கு அன்னளவாக 7-10 ஏக்கர் நிலங்கள் சுவீகரிக்கப்படுகின்றன. 36 காற்றாவடிகளுக்கும் அன்னளவாக குறைந்தபட்சம் 252 ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் மக்கள் நிலங்கள். அப்போ இது மக்களுக்கு தாங்கள் சேவை செய்கிறோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூடி சொல்லப்பட்டது, நாங்கள் பல்தேச கம்பெனிகளோட இலங்கை அரசாங்கம் செய்ய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் நாங்கள் நிறுத்துவோம், இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி தான். அதே போல் தான் பாராளுமன்றத்தில் சொன்னார்கள். திரும்ப மன்னார் உள்ளூராட்சி தேர்தல் சொன்னார்கள். இன்றைக்கு NBP எனப்படுகிற JP ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியில் போட்டியிட்டு மன்னாரில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மன்னாருக்கு என்ன சொல்ல போகிறார்கள்? மன்னார் மக்களால் தான் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்த மன்னார் மக்களுக்கு சாத்திர நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 4 மத குருமார்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இலங்கை அரச காவல்துறையின் அராஜக நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் அந்த அராஜகத்துக்கு நாங்கள் கண்டன தெரிவிப்போடு மன்னார் மக்களால் எதிர்காலத்தில் செய்யப்படுகின்ற போராட்டங்களுக்கு காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பு ஆகிய நாங்கள் எங்களான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதோடு இந்த போராட்டம் மன்னார் மக்களுக்கான போராட்டம் இல்லை, இது வடக்கு மாகாணத்துக்கான போராட்டமாக மாற்றி ஒவ்வொரு மக்களும் அந்த போராட்டங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேணும். செய்து அந்த எங்களோட வளங்கள் நிலங்களும் காப்பாற்றப்பட வேண்டியதில் நாங்கள் விரியமாக கேட்டுக்கொள்வோடு இப்படிப்பட்ட அராஜக நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட அராஜக நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அப்படி இந்த அநியாயம் செய்த பொம்பளைகளுக்கு அடித்து ஃபாதர்மாருக்கு அடித்தவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றங்களை சட்டம் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.